ஆமென். நல்ல ஒரு ஆராதனைக்குள்ளாக கத்திரங்களை நடத்தினார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? அல்லேலூயா. அவர் எங்கே இருவரும் நாமத்தை கூடுற வழியிலும் அங்கே இருப்பேன்னு சொல்லுவார். நீதிமான்கள் பாடுவாங்க, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கா. அதுவும் என்ன, கருத்தாய் நோக்கி பார்க்கிறேன் சொல்லப்படுகிறது. ஒரு பாடலோடு நாங்கள் கடந்து செல்வோம். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி ஒன்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமையெல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியதே, என் உயர்வின் பெருமையெல்லாம் ஒருவருக்குரியதே. நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. உயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமமே பெருக வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் வார்த்தையை கடந்து செல்வோம், வாசிப்போம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 15-16. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கலோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அல்லேலூயா. துஷ்டனே, நீ நீதிமானுக்கு விரோதமாய் பதிவிராதே, அவருடைய இடத்தை நீ பாழாக்கி போடாதே. அங்கு நீதிமொழியில் ஞானவான் எழுதுகிறார். ஏனென்றால் நீதிமான் 7 தரம் எழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் வேதம் சொல்வது. அல்லேலூயா. ஆதலால் துஷ்டனே நீ களி கூறாதே. நீதிமான் யார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் எல்லாருமே நீதிமான்கள் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்றோம். நாங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு நீதிமாக்க ஆக்கப்பட்ட ஒரு மனுஷன் விழுந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏன்னா நாங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் வாழுகிறோம். நாங்கள் வானத்திலிருந்து வந்த கத்தாக்கள் இல்லை, அந்த விழுந்து போக காரியம் உண்டு. ஆனாலும் அவன் எழுந்திருப்பான். ஆமென். வேதம் அதைத்தான் சொல்லும். ஏனென்றால் கர்த்தர் அவனை தூக்கி விடுகிறார். நாங்கள் வாஸ்தவ கர்த்தர் அவனை தூக்கி விடுகிறார். சங்கீதம் 145:14 அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மனங்கெடுக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் எங்களுக்காக ஆவியா எழுதிருக்கார். அல்லேலூயா. அப்ப விழுகிற யாரும் இந்த மேன்மை பாராட்டு. அப்ப மடங்கடிக்கப்பட்ட யாரும் தூக்கி விடுது. ஆகவே சத்துரு நம்மை குறித்து என்ன சொல்லலாம், என்னவும் சொல்லலாம். ஆனால்
நான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப விழுந்திருப்பேன். கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எழுந்திருப்போம். நம்முடைய சொந்த பலத்தினால் இல்ல, கர்த்தருடைய பலத்தினால் நாம் எழுந்திருக்க முடியும். பவுல் சொல்ற, என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே நாள் ஆகும். எங்களுடைய சொந்த பலத்தில் எழுதுனா இங்கே அது நாங்கள் விழுந்தால் விழுந்ததா. அப்ப சங்கீதம் 3:2 இவங்க வாசிக்க போது அங்க பாக்குறேன். சங்கீதம் 3:2 சிலர் போடுங்க, வாசிங்க இருக்கா. சங்கீதம் 3:2. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 3:2 பாருங்க, அநேகர் என்று சொல்லப்படுது. நாம் விழும்போது பரியாசம் பண்ணுவார்கள். இவனிட்ட ரட்சிப்பு இல்லை, நாம் வாசித்தபடி இவனை கர்த்தர் கைவிட்டார், அவனுக்குள் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி எங்களை நகைப்பார்கள். ஆனா கர்த்தர் நம்மை தாங்கி தூக்கி விடுகிறார். ஏனென்றால் கர்த்தரே நமக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். அதுதான் சங்கீதம் தாவி சொல்றான் 27:1, கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுவேன். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். ஆமேன். அவர் சொல்றான். மனுஷன் சொல்லலாம், இவன் கைவிட்டார்கள் கஷ்டப்படும் பொழுது அல்ல ஏதாவது ஒரு காரியத்தை விழும்பொழுது. இந்த உலகத்துல காரியங்கள் பாருங்க, விழும்போது கர்த்தர் கைவிட்டார், இவனுக்குள்ள ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனா ஒரு இருதயங்களை சோதிக்கிறவர் அறிவார். ஏன்னா நான் யாருக்கு பயப்பட, யாருக்கு அஞ்சு, கர்த்தரின் பலனான ஜீவனின் பலனான. ஆவே என் சத்துருவே நீ களி கூறாதே, நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன், என் ஜீவன் கர்த்தரிடத்தில் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் வருக வரைக்கும் முடிவு வந்து நிலைப்பவர் ரட்சிக்கப்படுவார். குந்தி விழுந்து எழும்பினால் ஆண்டவர் தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரே என் பலன், என் ஜீவன், அவரே என் ரட்சிப்பு, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிவான். இதுல எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. அவருடைய பாவம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது சொல்லப்படுது. எங்கள் பாவங்கள் வன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அவருடைய ரத்தம் அதுக்காக சிந்தப்பட்டது. அங்கே நாங்க பார்க்கிறோம். மீகா 7:8 வாசிங்க. மீகா 7:8. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. என் சத்துருவே, அல்லேலூயா, என் சத்துருவே எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இருளில் இருந்தாலும் எழுந்திருப்பேன், ஏனென்றால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கு. 9:10 வாசிங்க. 9:10. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்ருவானவள் அதை பார்க்கும் போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும், இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்முடைய தகப்பன், அடித்தால் மனைக்கிற தகப்பன். அதனால அங்க சொல்ற, அவர் கோபத்தை நான் சுமப்பேன், என நான் தவறு செய்து விட்டேன், விழுந்து விட்டேன். அவர் மீண்டும் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார், அவர் நீதியை நான் பார்ப்பேன். எனக்காக என்ன நீதிபரராக இருக்கிறார், எனக்காக அவர் செய்கிற நீதி சரி கட்டுவார் என்று சொல்லப்படாவே நான் அவருடைய நீதியை பார்ப்பேன். எங்கே உன் தேவன் என்று என்னோட சொல்ற சத்துருவே, நீ அதை பார்த்து வெட்கப்படுவார், எங்கள் கண்கள் அதை காணும். ஆகவே நாம் விழுந்து போனாலும் கர்த்தர் தூக்கி விடுவார். எங்களுக்கு ஒரு தடவை தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. கர்த்தர் ரட்சிக்கிறவர்களை அனுதினம் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஒரு தடவை தான் ரட்சிப்பு. ஆனால் முடிவு அறிந்து நாங்கள் நீதியில நிலைக்கும்படியாகவும் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் ஆகும்படிதான் நாங்கள் எங்களை அனுதினம் கொய்யாவோட கையில் இருந்து எங்களை வணைகிற போல வணைந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 91:7-8 சொல்லப்படுகிறது. வாசிங்க. நமக்கு நம் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது, ஆனால் துன்மார்க்கரும் வரும் பலனை நீ காண்பான்னு சொல்லப்படுது. இந்த சங்கீதம் 91 வாக்குத்தத்த சங்கீதம். ஆகவே மேலே வாசித்த பதிலிருந்து நாம் பார்ப்போம்னா, நம்முடைய ரட்சிப்பை விட நாம் விழுந்து போற காரியத்தை மட்டும்தான் சத்துரு உன்னிப்பா பார்க்கிறான். அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கிற கத்திற்கா, தாழ்மையா இருக்கிற, கீழ்ப்படையா இருக்கிற ஓடுற ஓட்டத்தை விட எப்பவன் விழுவான், ஏன்னா இவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி திரிவான். ஒரு கொஞ்சத்திலே அசுத்தாவி நமக்குள்ள எங்களோட மாம்சம் பலவீனப்பட்டா உள்ளற்று, அதுக்கு பிறகு உள்ள இருக்கிறவன் பேசுவான். அல்லேலூயா. ஆவே நம் விழுகிற காரியத்தை மட்டும் சத்துரு உன்னிப்பா பார்க்கிறான். அதனால்
அவன் வெக்கப்பட்டு போகும்படியா நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான காரியத்தின் கவனமாக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் இரத்தத்தால் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், எச்சரிப்பு கொடுக்கிறார். எங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், உண்மைதான். அவர் பலம் தருகிறார், உண்மைதான். ஆனாலும் நாம் ஞானமாய் நடந்து கொண்டு நம்முடைய ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நம்ம எச்சரிக்கிறது. வேத வசனங்களுக்கு கூட நாங்கள் தியானிக்க போறோம். நம்ம எச்சரிக்கிறது ஏனென்றால் பார்த்தோம், நீதிமான்கள் கர்த்தர் முதல் சொல்லப்படுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் பூமி இனத்துக்கு நோக்கமா இருக்கட்டும். விசேஷமா சொல்லப்படுற அந்த சங்கீதம் கர்த்தர் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு, அது கருத்தாய் நோக்கமா இருக்கிறார். அப்ப முதலாவது கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், இரண்டாவது பிசாசும் பார்த்து கொண்டிருக்கிறான், உலகமும் நம்மை பார்த்து கொண்டு நம்மளை சுற்றாளர் ஜனங்கள் பலர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் போகிற இடம், வேலை செய்கிற இடம், ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து கொண்டு. ஆகவே முதலாவது நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். மீட்கப்பட்ட நீதிமான்களாகி நாம் விழுந்து எங்களை அறியாமலே நாங்கள் விழுந்து விடுவோம். அதான் நாங்கள் பார்க்க போறோம். முதலாவது வாசிப்போம். மத்தேயு 6:1. மத்தேயு 6:1. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. இங்க பாக்குறோம், தர்மம் செய்யக்கூடாது இல்லை. எங்களை அறியாம விழுகிற காரியம் நாம் விழுந்து பாடி எச்சரிக்கையா கொண்டு அந்த காரியத்துல தர்மம் செய்யும் போது மனுஷர் காணும்படி அதை செய்யாதே, அப்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அப்படி செய்தால் பரலோகத்தில் பிதாவிடத்தில் நமக்கு பலனில்லை என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இதுல ஒரு சொல்லப்படுகிறது, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது செய்யறது கை செய்யறது உன் இடது கை அறியாது கிடது. அப்படி அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா தாமே உனக்கு வெளிச்சம் அளிப்பார். அல்லேலூயா. ஆகவே அங்க சொல்லப்படும் முதலாவது என்ன, எச்சரிக்கையா இருந்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு உங்களை செய்யும். ஆகியா நீ தர்மம் செய்யும் போது, இரண்டாவது வசனம், மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களை வீதலும் செய்வது போல முன்பாக தாரை ஊதுவியாது. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தன்னு செய்யா. பலனை அடைந்தது என்றதுனா நீ விழுந்து போனேன் அர்த்தம். அல்லேலூயா. மனுஷர் பாடும்படியா புகழுக்காக இதை செய்யணும். அது புறாத அங்க சொல்லப்படுகிறது. பாருங்க, தர்மம் பண்றது மட்டுமில்ல, அவர் கீழே சொல்லப்படுறது மனுஷரால் நீ புகழப்படுவதற்காக இதை செய்யான்னு சொல்லப்படுகிறது. ஜெபிக்கிற காரியம், ஜெபிக்கிறோம். மனுஷர் காணும்படியாக அடுக்கு மொழியெல்லாம் அப்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். அதுவும் நீ பலன் அடைந்தாச்சு சொல்லப்படுறது. வசனங்களை வாசி பார்த்தா அது நீரம் காணாது. ஏண்டா நான் விழுந்து போனேன் அறியாமலே. மற்ற உபாசிக்கிற வேளையில் முகவாடலா இருந்து கொண்டு நாங்கள் செய்கிற உபாசம் அப்படி இன்றைக்கு சிலவிட நாங்கள் சரி என்ன இன்றைக்கு உங்களை காணக்கல, என்ன ரெலுவத்தால் மடுக்கிறீங்களா அல்லது அப்படியா இருக்கிறீங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கு. இன்றைக்கு நான் உபாசம் ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு ஞாயிறும் என்று சொல்லி மனுஷருக்கு சொல்லுறாங்க. அல்லேலூயா. அந்தரங்கத்துல கர்த்தரோட நான் என்ன ஜெபமோ தான தர்மமோ அல்லது உபாசமோ அந்தரங்கத்தில் பிதா பார்க்கும்படியாக செய்ய கொண்டது. அப்ப எங்களை அறியாமே நாங்க விழுந்து ஜெபம் பண்ணும்போது உபாசம் பண்ணும்போது மனுஷர் காணும்போதா உங்களுக்கு எங்களுக்கு புகழ் உண்டாயிட செய்யா ஆண்டு சொல்றோம். ஆகவே இந்த காரியத்திலே நாம் விழுந்து போக காரணமா இருக்கிறோம். பாருங்க, உலகத்துல தெளிவு பார்க்க போனால் அங்க ஏழை மக்களுக்கு சில பெரிய பெரிய பண ஆக்கள் பக்தர்களோ அல்லது நடிகர்களோ ஆரோ கொடுக்கிறார்கள். கொடுக்கும் பொழுது அதையே அவங்களே சொல்லி காட்டுறாங்க. ஏன் நாங்கள் கொடுக்கறத காட்டுறக்காண்டு இல்லை, அது அவர்களோட காரியம். இப்படி ஏழைகள் இப்படி கஷ்டப்பட்ட ஜனங்கள் இருக்குது, நீங்களும் உதவி செய்யுங்கள் என்று அவங்க சொல்றாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லல. தான தர்மம் செய்தா வலது கை செய்யறது இடது கை அறியாமல் நாங்க பல இடத்துல பார்த்துக்கோம். நான் இதை செய்கிறேன், இது நான் இப்படி செபிக்கிறேன், நான் இப்படி உபாசிக்கிறேன் எங்களுக்குள்ள இருக்கு. அது நாங்க விழுந்து போற காரியம். மத்தேயு 18:10 சொல்லப்படுது, இந்த சிறியரில் யாரையும் அற்பமா எண்ணாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாங்கள் இந்த தான தர்மம் ஜெபம் உபவாசத்திலே மட்டுமில்ல. போடுங்க மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் சமூகத்தை இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்காருங்கள்.
அவர்களுக்குரிய தேவதூர பரலோகத்திலே என் பிதாவின் சமத்தில் எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். நான் அன்றைக்கு மனுஷரை தூக்கி அற்பமா நினைக்கிறோம். தேவன் பட்சபாதம் இல்லாத தேவனாயிருக்கிறார். ஒரு நீங்கள் அற்பமா எண்ணாதீர்கள். நீ பெரியவன் சிறியவனா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்க, எப்படிப்பட்ட ஆளா கல்விமானா இருக்கலாம் அல்லது படிக்காதவா இருக்கலாம். ஆனா அற்பமா என்ன என்று சொல்லப்படுகிறது. அங்கேயே நாங்கள் விழுந்து போறோம். அல்லேலூயா. அவருக்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கு சொல்லி விளங்காது என்று சொல்லுவோம். அற்பமாய் எண்ணக்கூடாது, நாம் எச்சரிக்கை. ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், மற்றவர்கள் எல்லாரும் பாவம் செய்வர்கள் என்று நீ எண்ணினால் அங்கே நீ விழுந்து போனாய் தான் அர்த்தம். இவன் பாவி, இவருக்கு ஒன்றும் விளங்காது, ஒழுங்கில்லை. கர்த்தருடைய நீதி உன்னிடத்தில் இல்லை. ஏனென்றால் வேதவசனம் சொல்றாங்க கீழே, அவர்களுக்குரிய தேவதூரர்கள் பரலோகத்திலேயே என் பிதாவை எப்போதும் தரிசிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தேவதூர் இருக்கிறார்கள். அந்த நான் அற்பமா நீ யாரும் நிற்கிறீ அது சிறியரை அவர்களுக்காக தேவதூர் துதிக்கிறார்கள் தேவனை. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார். நீதிமான்களே இல்ல, பாவிகளை ரட்சிக்க வந்தார். மற்றும் பாவிகள் அது கர்த்தருடைய காரியம். அல்லேலூயா. இந்த சிறியரை ஒருவனாக கெட்டு போது பிதாவுக்கு சித்தமில்லாக யாரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க. உங்களுக்கு தெரியும், லூக்கா 18:10 ஆயக்காரன் பரிசேயன் ஜெபம் பண்ண போறாங்க. அது பிறகு நான் விளக்கமா அடுத்த கட்டித்தல் சொல்வேன். அங்க சொல்ல உங்களுக்கு தெரியும், பரிசேயன் வந்து அது இது சொல்றான். தன்னை பற்றி நான் ஒழுங்கா வாரேன், அங்க வாரேன், இங்க வாரம் கொடுக்குறேன் போறேன், எல்லாம் எல்லாம் 100% சரியா இருக்கிறேன். இவனை போல இல்லை, நான் செய்து கூட போல. ஆனா மற்றவன் சொல்றான், நான் அவனை போல இல்ல, நான் இப்படி செய்யறேன். ஆனா கடவுள் யாரு நீதிமான்னு சொல்றான்? அவன் இல்ல, இவன் இல்ல, அவனே நீதிமான். அப்ப ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. மேலும் நாங்க வாசிப்போம் 24 மத்தேயு 24:4 வாசிங்க. 24:4 அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கிறேன். மத்தேயு 24:4 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இப்ப நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி இருக்கோம். நீதிமான்களாகி நாம் அங்கே விழுந்து போறதுக்கான வஞ்சிக்கிற காரியங்கள் நம்ம அறியாமல் வரும். இன்னைக்கு அதான் கூட இருக்கு. வஞ்சிக்க வழி எச்சரிக்கையா இருக்கணும். இன்றைய நாட்கள் வஞ்சிக்கப்படுற நாட்களா இருக்கிறது. அநேக கள்ளத்தீட்சிகளும் தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதனால் சத்தியத்தை விட்டு நாம் விலகி போய் இடர்லைந்து விழுந்து போய்விடுவோம். ஒரு மனுஷன் சின்ன காரியத்தை சொன்னாலே கர்த்தர் செய்த காரியத்தை மறந்து நாங்கள் எங்களுக்காமலே வஞ்சிக்கப்பட்டு அங்கு விழுந்து போவோம். வேதவசனம் சொல்ற முடிவார்ந்த நிலைப்பானே ரட்சிக்கப்படுவான். இடுக்கமான பாதையில நாங்க போவோம். யாத்ராம் 23ஆம் அதிகாரம் 20-21 3:20 யாத்ராகம் 3:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். துணிகரமாய் நடந்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் ஒரு தேவதூதன் உண்டு. நம்ம சொன்னேன், அந்த தூதன் எப்போதும் நமக்கு முன்னே போகிறவராயிருக்கிறார். அவர் தான் வழி நடத்துவராயிருக்கிறார். அல்லேலூயா. யாத்ரா 19:21-22 தேவனை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் அவசியம் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. இங்க தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிக்கணும். நாங்கள் அதுல நாங்கள் விழுந்து போன அர்த்தம் இங்க சொல்லுற. யாத்ரா 19:21-22 நான் சொல்ல சீக்கிரமாய் கடந்து நேரம் போதாது. தேவ சமூகத்தில் தேவனை தரிசிப்பதற்கு வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதுக்கு எல்லையை கடந்து கர்த்தருக்கு வராதபடிக்கும் அவர்கள் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் பாருங்க, நீ இறங்கி போய் அவர்களை உறுதியா எச்சரி. அடுத்தது, கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவத்தை இருப்பதற்கு பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தவனா தேவனை தரிசிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், லேவியாத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். லேவியாத்துல ஒரு ஆசாரியன் கூட அது ஓப்பனா சொல்ல வேண்டிய உள்ளாடனா என்னன்னு சொல்றது, உண்டப்பருக்கா அதை கூட போடாமலே பலிபடுத்தல் நிற்க கூடாதுன்னு தேவன் எச்சரிக்கிறார். தெரியுமா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன்.
அது பழைய நியாயப்பிரமாணத்தின் காலங்கள். அப்படிப்பட்ட ஆண்டவர் இப்படிப்பட்டவர். அவருடைய நியாய கிருபாசனை முன் நாம் நிற்க வேண்டுமானால் ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டாம இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம். ஏன் சேர முடியாது? அந்த ஆண்டவரை நாங்கள் கண்டதும் இல்லை. அவர் வரும்பொழுதுதான் காண போறோம். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறார். ஆகவே இதனால் நாம் தேவனுடைய நீதியை மீறாமல் நடந்து கொள்ள எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆகவே நாம் மேலே பார்த்தபடி நாம் விழுந்து போகால் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இன்னும் காரியம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் பிரசங்கி. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார். தேவ சமூகத்தை துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பருது ஒரு வார்த்தையை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். ஆக உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதா. அல்லேலூயா. எங்கள் நடையை காத்துக்கொள்ள வேண்டும். நான் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறோம். மூடரை போல நடந்தெழக் கூடாது. அது மட்டுமல்ல, தேவ சமத்து துணிகரமாய் வாய் திறந்து பேசக்கூடாது. வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. இந்த பலிபீடத்தில் என்று நாங்கள் கிருபை உள்ள வசனங்களை பேசுவோம். அல்லேலூயா. சும்மா அலம்பக்கூடாது. அதுவும் தான் எல்லாம் சேர்த்து தேவசம் எல்லாத்தையும் அங்கேயும் தான் இங்கேயும் தான். ஏனென்றால் வானத்தில் இருக்கிற தேவன், நாமோ பூமியில் இருக்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீதிமொழிகளில் சொல்லப்படுது, அதிக சொற்களின் மீதால் பாவம் இல்லாமல் போகாதான். நாங்கள் கூடுதலா பேசுறேன். எங்கட வாய் கிடவாது, குருவி சாத்திர மாதிரி கதைக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சமூகத்துல பேச்சு சுருக்கமா இருக்கிறது. துணிகரமாக நாம் நடப்போமானால் எங்கேயோ ஒரு இடத்தில் நாம் விழுந்து போய்விட்டோம் என்று அர்த்தம். ஆராதனை நடக்கும் போது அந்த தேவ பிரசனம் இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒரு பேசி கொண்டிருப்போம். தேவோட வார்த்தை போகும்பொழுது ஒருவருக்கு பேசி கொண்டிருப்போம். நான் இங்க மட்டும் பல இடத்தை பார்த்துக்கோ. எங்களோட பாஸ்டர் எவ்வளவோ நல்ல ஞானமா பிரசங்கம் பண்றோம். பிரசங்கங்கள் போய் எழும்பி சில பேர் எங்களோட பாஸ்டர் கூட கேள்விகள் கேட்டிருக்காரு. இதெல்லாம் ஆபத்தான காரியம். அல்லேலூயா. நீ விழுந்து விட்டா என்ற அர்த்தம். தேவன் பூமி இனத்துக்கு மேல் கண்ணோக்கமா இருக்க. நாம் தேவாவி நிறைந்தவளாய் தேவன் சொல்வதை கேட்டு அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இதை செய்யாமல் நாம் எவ்வளவுதான் செபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5-7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:5-7. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்கங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கப்படி அவர்களில் சிலர் விக்கிரகாரனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். ஆமென். எவ்வளவு ஆபத்தான காரியம். அன்பான தேவன் தான், ஆனா எரிச்சல் உள்ள தேவன் இருக்கு. தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தது இல்லையா? ஏன்னா அவர்களுக்குள் இச்சை இருந்தது. பொருளாசையினால் இச்சித்தார்கள், கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், இன்னும் முறுமுறுத்தார்கள். அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவன் அன்பான தேவன், ஆனா தன்னுடைய சமூகத்தை குறித்து வைராக்கியம் உள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தர் ராஜரிகம் பண்ண இடம் இது. அல்லேலூயா. அந்த பலிபீடம் மட்டும் இல்லை, நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அங்க மோச முச்சடி எரிகிற இடத்துல ஆண்டவனார், நீ நிற்கிற பூமி பரிசுத்த பாதச்சு கலட்டன்னு சொன்னார். அல்லேலூயா. தேவன்
அவர் தேவ சமூகம் அசதிப்படும் போது எரிச்சல் அடைகிறார். இதனால் தேவ கோபாப்பின் நம்மேல் வருகிறது. ஆகவே உலகத்தின் முடிவில் இருக்கிற எங்களுக்கும் இவை எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது எங்கள் அறியாமல் நாங்க விழுகிற காரியம், எல்லாம் நாங்க சொன்ன காரியப்படி விழுகிற காரியம். அடுத்த நாங்க வாசிப்போம் 1 Corinthians 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த காரியம், இந்த விழுகிறது, யார் சொன்னாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன், எங்களோட பாஸ்டரோட நிற்பேன், சபையில நான் தூணா இருப்பேன். அல்லேலூயா. பேதுரு அப்படித்தானே சொன்னான். 3 தரம் கோழி கூற கிடையில மறுதளித்தான். இது உங்களுக்கு எச்சரிக்கை. அப்ப நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன், அதாவது சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கவனம். என்ன பிசாசு நான் சொன்ன உலகம் பார்க்கிறது, பிசாசு பார்க்கிறான், கடவுள் பார்க்கிறான். மேலே நாம் வாசித்த வசனப்படி இவை எல்லாவற்றையும் நாம் முன்மாதிரியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், முதல் பார்த்தோம், எங்களுக்கு அவ்வளவு காலத்தில் நான் சரியாத்தான் நடக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அங்கே பெருமையினாலே விழுந்து போகிறான். பரியசேனுடைய சம்பவத்திலும் கூட அவன் தன்னை பற்றியே பெருமையா சொன்னான். என்ன, வாரத்தில் 2 தரம் வாசிக்கிறேன், தசமாம் கொடுக்கிறேன், நான் இந்த பரிகார அநியாயக்கார விபச்சாரக்கார ஆகிய மற்றவர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாதபடியால் உண்மை சோத்தரிக்க அற்பமா சொல்ல. இந்த ஆயக்காரன் அற்பமா அவனை காட்டி சொல்றான். அவனுக்குள்ள இருந்த பெருமை பேசினான். ஆனால் தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கவில்லை. பரிசேயனை குறித்து இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற பெருமை நாம் கத்தருக்காய் நிற்க முடியாமல் நம்மை விழுத்திவிடும். அல்லேலூயா. பெருமை. தேவனுக்காய் நிற்கிறேன் என்ற நாமும் பெருமையினால் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதான் பாதர் படிக்கிறார். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்கிறே, 1 கோடி சொத்திரமே உமக்கு மகிமை தருகிறே, உம்மைத்தான். அல்லேலூயா. அவர் பெருக வரும், நாங்க சிறுக வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவை நாம் வாசிக்க போறோம். சங்கீதம் 27 அங்கே சொல்லப்படுகிற வாசிக்கத்தில சிலர் உங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதம் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேலே பாராட்டுற நாமோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? எங்களுக்கு உண்டாகலாம் கர்த்தர் கொடுத்து அதை குறித்து என்று மேன்மை இல்லை. தேவனுடைய எல்லாரும் என்று சொல்லவில்லை, சிலர் என்று சொல்லப்படுகிறார். இவர்கள் தங்கள் சொத்து செல்வங்களை குறித்து மேன்மை பாராட்டி விழுந்து போனார்களாம். இதை யார் சொன்னான்றது இந்த சங்கீதம் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் யூதாக எல்லாருக்கும் அரசாளுகிற தாவீது சொல்லுகிறான். அவர் எப்படிப்பட்ட சீமா அரசன், எல்லாத்தையும் ஆள்ற சமஸ்த இஸ்ரவேலையும் ஆள்றன்னு சொல்கிறான். ராஜாவா இருந்த தாவீது சொல்றார், என்ன சொல்கிறார்? தாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்து, எங்களுடைய எல்லாத்தையும் குறித்து, ரதங்களை குறித்தோ குதிரை வீரர்களை குறித்தோ பணத்தை குறித்தோ ஒன்றுமில்லை. அங்க பிரசங்க சொல்றான், எல்லாம் மாயை ஜோரியனுக்கு இடமாலை, ஆனா நான் நாமத்தை குறித்தே மேன்மை பார். எதிரிகள் தங்களுக்கு உள்ள ரதம் குதிரைகளை பலத்தை நம்பி சொல்லுகிறார்கள். ஆனா தாவீது ராஜா சொல்கிறார், நாங்களோ எங்கள் தேவனாக நாமத்தை குறித்தே மேன்மை. ஏனென்று சொன்னா கோலியாத்தை எப்படி முறியெடுத்தான் உங்களுக்கு தெரியும். நீயோ ஈட்டியோட அம்போட வில்லோட வருகிற, ஆனா நானோ இயேசு தேவனாய கர்த்தருடைய நாமத்திலே வந்த ஒரு காலில் அடிச்சான். அல்லேலூயா. அந்த நாமத்தை குறித்து தான் அவன் மேன்னர். அவர்கள் முறிந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிக்கிறோம் என்று சொல்லப்படுது. எங்களுக்கு தேவன் கொடுத்த எல்லாம் நாம் இந்த பூமியிலே வாழும் வரைக்கும் வாழ்ந்து அனுபவிப்பேன் தேவதான். அதை நாம் பெருமையா சொல்வோமானால் இதன் மூலம் நாம் அங்கே எங்கேயோ விழுந்து போகிறோம். பெருமை உள்ளவன் தேவன் எதிர்த்திருக்கிறார். ஆவிக்குரிய நமக்கு அது ஆபத்தானது. ஆகவே இன்றைக்கு அநேகரை சொல்ல முடியும். இப்படி சொன்னவர்கள் செய்தவர்கள் தேவ சுகத்தை விட்டு போய்விட்டார்கள், தேவனை விட்டே போய்விட்டார்கள். எத்தனை பேர் வந்தார்கள் உங்களுக்கு தெரியும். சில தேவனை விட்டே போய்விட்டார்கள். அங்கே மத்தேயு 6:24 சொல்லப்படுகிறது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. அதனாலே நான் நிக்கிறேன் சொன்னெல்லாம் விழுந்து போயிட்டான். அவை நிக்கிறேன் என்று எண்ணுகிறான், அப்படி சொல்லுவான். இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். இன்னொரு வசனத்தை வாய்ப்போம். 1 Corinthians says 9:12.
அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிராராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுரட்சிக்காரரும் ஆண் புரட்சிக்காரரும் திருடனும் பொருளாசைக்காரனும் வெறியனும் உதாசீனனும் கொள்ளைக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. என்னவாம்? நாங்கள் உங்கள் சில இப்படிப்பட்ட இருந்தீர்கள். ஆனால் ஆயினும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலும் நமது ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அடுத்த காரியம், நாங்கள் ஐஸ்வர்யத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில் என்று நாங்கள் வாசித்தோம். ஆகவே வஞ்சிக்கப்படாது என்று வேதம் சொல்வோம். முதலும் பார்த்தோம், இங்கே சொல்லப்படுகிறது. அநியாயமாய் சம்பாதித்த ஐஸ்வர்யக்காரர் என்றால் திருடரும் பொருளாசைக்காரரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. வேதம் சொல்வது பண ஆசை இல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறான். பண ஆசை நமக்கு வருமானம் அல்லது ஐஸ்வர்யத்தின் மேல் மோகம் வருமானால் அங்கே அதற்கு அடிமையாய் போய்விட்டோம் என்று சொல்லலாம். இதுவும் ஒரு விழுந்து போற காரியம் தான். நீதிமான் விழுந்து போற காரியம். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. மிச்சத்தை சொல்லுங்க. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிரு என்று பவுல் சொல்லுகிறார். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார். இப்ப வாசித்த பகுதி 6:11 அங்கே சொல்லப்படபடி முன்பு இப்படிப்பட்டவளாய் இருந்தோம், ஆனாலும் இயேசுவின் நாமத்திலும் தேவாவினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆனா இப்போ அப்படி இல்லாம நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்கணும். முந்தி இருந்த போலெல்லாம் தேவனுடைய வேதம் நம்மை எச்சரிக்கிறது. 1 தீமோத்தேயு 6:6-11 சீக்கிரம் வாசிங்க. 1 தீமோத்தேயு அதுல பணக்காரியத்தை குறித்து சொல்லப்படும். தீமோத்தேயு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. இங்க முதல் சொல்றது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதுடன் நாம் இருக்க வேண்டும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அல்லேலூயா. நாங்க போவது ஒன்று கொண்டு வரவில்லை, கொண்டு போகவில்லை. யோபு சொல்றார், தாயின் வயிற்றில் இருந்து வந்து நாங்க நிர்வாணியா வந்தாங்க. தாயின் வயிற்றில இருந்து 1:21 சொல்லுவோம். யோபு 1:21 தாயின் வயிற்றிலிருந்து நான் நிர்வாணியாய் வந்தேன் அப்படி சொல்லிவிட சொன்னார். பிறகு நான் போகுது அவ்விடத்துக்கு அப்படியா திரும்புவேன். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போனதும் இல்லை. ஆகவே ஐஸ்வர்யாங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனசக்கட்டிலும் அழிவிலும் அமிழ்கிற மதிகேடு பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள். பணத்துக்கா, சொத்துக்கா, பொருளுக்கா, ஐஸ்வர்யங்களுக்கா. அவங்களுக்கு தெரியும் உலகத்தில் அதான் கூடுதலா இருக்கிறது. ஆகவே நமக்கு வேதனை வந்து அதனாலே நாம் உருவ குத்தாதபடிக்கு இந்த காரியத்தில் கவனமாய் நடக்கும்படி கர்த்தர் இந்த வேதம் சொல்லுகிறது. பணம் தேவைதான், பிள்ளையோட எதிர்காலங்களுக்கு காரியங்கள் தேவைதான். அல்லேலூயா. இல்லைன்னு சொல்லு. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி. இன்னும் நாம் விழக்கூடிய காரியம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது ரோமர் 14:4. ரோமர் 14:4. மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு கிடைச்சு ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு நீதிமான்களே அங்க சொல்லப்படுது இந்த வசனத்துப்படி மற்றவர்களை குறித்து நீங்கள் அல்லது நாங்கள் குற்றவாளியா தீர்க்காமல் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இதுவும் அங்கே நாங்கள் விழுந்து போகிறோம். மற்றவர்களை குற்றவாளியாக நீ யார் என்று பேர சொல்லுது. அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அவர்கள் தேவதூரன் முதலமாச்சாரி அங்கே தரிசித்தாள் தேவ சமூகத்தில். ரோமர் 7:13 வாசிங்க. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்து எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்லையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இப்படி இருக்கு. அதாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லாரையும் மரித்து எழுந்து பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ உன் சகோதரனை குற்றவாளியை ஆக்கி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? வேதம் சொல்றது, நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு கிறிஸ்துடைய நியாயஸ்தானத்துக்கு முன்னாக நாங்க நிற்போம். எங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை, ஆனா நியாய தீர்ப்பு இருக்கு. அல்லேலூயா. நிற்போம்னு சொல்லுது. அதனால் நாம் யாரையும் குற்றவாளியாய் தீர்க்க கூடாது. நம்மை குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும். மற்றவனுக்கு எரிகிறோக்கு நாங்கள் கல்களை தூக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் நிற்போம். மற்றவருக்கு நாங்கள் செய்கிறத தேவனுக்கு நான் ஒப்பிக்க வேண்டும். மத்தேயு ஒரு வசனம், மத்தேயு 7:5 சீக்கிரமாய் அதே ஒரு வசனம் சொல்வது, குற்றவாளிகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிற அளவின்படியே அளக்கப்படும். அடுத்தது, நீ உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவேன் என்று நீ சொல்லுது எப்படி? அடுத்தது, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரனை கண்ணில் இருக்கிற எடுத்து போட பாக. ரட்சிக்கப்பட்ட இந்த மக்களை பார்த்து எங்க ஒரு குறை விடுகிறான்னு பார்த்து அந்த உலகம் பார்க்கிறது. அவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். முதல் பாசவுடைய துஷ்டனே, நீ நீதிமான குற்றப்படுத்த வேண்டும். விழுகிற யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். எங்களோட பிள்ளைகளை தான் இந்த உலகமும் விசுவாசம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே தீயோ இருக்கு. அங்க சொல்லப்படுகிறது, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் நீ உன் சகோதரன் கண்டு பார்க்கிறது என்ன? முதலில் உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட, அதுக்கு பிறகு மற்றவர்களும் கண்ணில் இருக்கிற துருந்த எடுத்து போட வகை பார்ப்பாங்க. அதான் அவங்க கவனமாய் எச்சரிக்கையா இருக்கும். உன்னுடைய காரியத்தை விட்டு மற்றவருடைய காரியத்தை தலையிடுவது என்ன? முதலில் நாங்கள் திருந்த வேண்டும். நாங்கள் திருந்தா மற்றவர்களை நாங்கள் திருத்த முற்படக்கூடாது. இதைத்தான் வேதம் அழகாய் நமக்கு சொல்லும். நம்முடைய குறைகளை நாம் முதல் ஆராய வேண்டும். அல்லேலூயா. நாம் பலவீனரை தாங்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க, ரோமர் 15:7 சீக்கிரமாய் முடிக்க போறோம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாக்கும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும் படிக்கு
முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும் படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின் படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நாம் பலவீனரை தாங்க வேண்டும், பலவீனரை அவர்களுடைய பக்தி விருத்திக்கு நன்மை உண்டாகும்படி அவர்களுக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க வேண்டும். எங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிப்பட்டு போனார். அதைத்தான் நாங்கள் பின்பற்றதுக்கு உழவு தேவோட வார்த்தைகளை வசனங்களை தியானிச்சு பைபிள் ஸ்டடி என்ன, ஆராதனைகள் என்ன, எல்லாத்திலையும் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப இங்க சொல்றது பலவீனப்பட்டவர் இருக்க பலவீன பாத்திரங்களை நாங்கள் தாங்க வேண்டும். இது எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நான் ஒன்றும் இல்லாத சொல்லவில்லை. கிறிஸ்து கூட தமக்கு பிரியமாய் நடவாமல் நமக்காக தமக்கு வந்த நிந்தனைகளை சகித்தார். அல்லேலூயா. ஆவி நாங்கள் ஒருமனப்பட்டு தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஒரு கதைக்கு தெரியாது ஒரு சில காரியங்கள் பலவீனத்தில் இருக்கிறது, நாங்கள் அவர்கள் ஒதுக்குற காரியங்களா இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். ஒரு பலவீனங்களை தாங்க வேண்டும், அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும். என்றால் ஏசாயா 40:11 செல்ல பொழுது மேய்ப்பனை போல தமது மந்தியை மேய்ப்பாராம் கர்த்தர். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவாராம். நாம் பலவீனரை தாங்க வேண்டும், குற்றப்படுத்தக்கூடாது. கர்த்தரே நொண்டியாடுகளையும் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறார். நாமே மாத்திரம் உங்களுக்கு தெரியும், கரவலாடுகள் என்று சொன்னால் குட்டி என்ற ஆடுகள், அது மந்தையில மேய்ப்பன் நடத்துற ஆடு மேய்க்கிறவன் அது மெதுவா தான் வருது. என்ன குழந்தை என்ன வாங்கற ஆடு இருக்குதானே, அது கூட அந்த கூட அதையும் குட்டிகள் ஆட்டுக்குட்டிகள் தோடில் ஏதோடு சுமப்பேன். அப்ப குட்டி போட்ட ஆடு தாயாடு சரி குட்டி ஆடுகளை போல அவர் மெதுவா நடத்துறார். மற்றதெல்லாம் முறுக்கி நல்ல கிடா நல்ல இதோடு எல்லாம் கம்பீரமா போகும். அதே போல நாங்கள் இருந்து கொண்டு அங்க மெதுவா வார காரியங்கள் பலவீனப்பட்டதுல நாங்கள் அல்பமாய் எண்ணக்கூடாது. என்று அவர் தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டியை தமது புயத்தினால் சேர்ந்த மடியிலே சுமந்து கரவடாகளை இப்ப நடத்துவார். இன்னொரு வசனம் நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 5:20. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினின்று உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமென். இது எங்களுக்குள்ள சரியான ஒரு கஷ்டமான காரியம். நான் என்ன அந்த மாதிரி என்ன நான் போறதா? தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் மூடன் என்று சொல்லுகிறவன் அங்கே எரி நரகத்துக்கு ஏதுவாய் தீர்க்கப்படுவான். நீ எவ்வளவு ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எவ்வளவுதான் வருஷங்கள் போனா இப்படி இருந்தால் எரி நரகத்துக்கு ஏதுவான சொல்லப்படும். ஆதலால் உன் காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்துவன் சகோதரத்துக்கு குறைந்தால் முதலில் ஒப்புரவாக பிறகு காணிக்கையை போடு என்று சொல்லப்படுகிறது. நான் எனக்கு என்று ஒரு எதிரி இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கு வரைக்கும் நான் பெரிய ஆசைப்படுறது. ஊர்ல இருந்துக்கலாம் ஓடி வந்துட்டேன். கடவுளுக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் அங்க சொல்லப்படும் மற்றவர்களோடு சரியில்லாமல் இருந்து கொண்டு நாம் எவ்வளவுதான் காணிக்கை அள்ளி கொடுத்தாலும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பரிசேயன் அதுதான் சொல்கிறார். இது தேவனுடைய சத்தியம், வேதம் பொய் சொல்லாது. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆகவே நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது, மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கக்கூடாது. அது எங்களுக்கே திரும்பும். முகாந்திரம் இல்லாமல் பகைத்தால் அது எங்களுக்கே முகாந்திரம் இல்லாம நீங்கள் யாரையும் பயக்காது. ஒரு சவுனை பார்த்தா கொலைபாதம் சொல்லுவார், கொலை செய்யறதுக்கு சரி. அல்லேலூயா. என்ன நாம் எங்களை குறித்து தேவன் முன்பாக கணப்பு ஒப்பிக்க வேண்டும். ஆகவே நாம் பார்த்தபடி நீதிமான் 7 தரம் விழுந்தால் விழுந்திருப்பான். கர்த்தர் விழுகிற யாவரை தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரை தூக்கில என்ன பலவீனங்கள் அர்பர் அறிவார்.
உலகம் எங்களை பலவீனங்கிறதுக்கு இது கொச்சியா பேசும். ஆனா ஆண்டவர் அறிவார். என்ன பிள்ளை, என்ன மகன் தானே, என்ன மகள் தானே, தட்டி 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 கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். ஆனாலும் நாம் தேவனுடைய எச்சரிப்புகளுக்கு செவி கொடுத்து சாய்த்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார் என்று பிரகாரம் நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதற்காக நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு பலம் தருவார். பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடித்திருந்தான். அவனுடைய வலையை சிக்காதபடிக்கு நாம் தேவனத்தை இன்னும் கிட்டி சேர வேண்டும். தேவ சமூகத்தை நித்தமும் தேடி தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் சமூகத்தை தேடணும். வீட்டிலேயோ ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாங்கள் பிசாசின் தந்திரங்களை இந்த உலகத்தை ஜெயிக்கணும். அதில் எழுந்திருப்போம். ஒரு பாடலை பாடும் பொழுது நாங்கள் எல்லாருமே ஒப்புக்கு என்ன போடுங்க. நீதியுள்ள ராஜாவே, நித்திய தந்தையே, சிறுமையானோரை திருப்பீரோ, ஏழை எளியோரை மறப்பீரோ. நீதியுள்ள ராஜாவே, நித்திய தந்தையே, சிறுமையானோரை திருப்பீரோ, ஏழை எளியோரை மறப்பீரோ, ஏழை எளியோரை மறப்பீரோ. நீர் படைத்த தேசங்களின் நீதியற்ற ஆட்சிகளை எதுவரை சகித்திருப்பீர் ராஜாவே. நீர் படைத்த ஜீவன்களின் நீதியற்ற ஜீவியத்தை எதுவரை சகித்திருப்பீர் ராஜாவே. சர்வ வல்ல அதிபதியே, சகலமும் ஆளும் எஜமானே, சர்வலோக நியாயாதிபதியே, சகலமும் ஆளும் எஜமானே. நீதியுள்ள ராஜாவே, நித்திய தந்தையே, சிறுமையானோரை திருப்பீரோ, ஏழை எளியோரை மறப்பீரோ, ஏழை எளியோரை மறப்பீரோ. உம்முடைய திருச்சபையில் உண்மையுள்ள ஊழியத்தை செய்திட உதவிடுங்கள் ராஜாவே. நீர் மீட்ட ஜனங்கள் எல்லாம் உண்மையுள்ள சாட்சிகளாய் நித்தமும் நடத்திடுங்க ராஜாவே. உம்முடைய திருச்சபையில் உண்மையுள்ள ஊழியத்தை செய்திட உதவிடுங்க ராஜாவே. நீர் மீட்ட ஜனங்கள் எல்லாம் உண்மையுள்ள சாட்சிகளாய் நித்தமும் நடத்திடுங்க ராஜாவே. சர்வலோக நியாயாதிபதியே, சகலமும் ஆளும் எஜமானே, சர்வலோக நியாயாதிபதியே, சகலமும் ஆளும் எஜமானே.